அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் எல்லாம் சந்திப்பதில் மகிழ்கிறேன். பூந்தி கொட்டங்காயும் பட்டுப்புடவை பராமரிப்பும். காரைக்குடி பக்கம்லாம் பட்டுப்புடவைகள் மிக அதிகமாக கொடுத்துவாங்க. அப்போ அந்த புடவைகளை எப்படி பராமரிக்கிறது, ஒரே ட்ரை கிளீனிங்கே கொடுக்காமல் எப்படி பண்ணலான்றதை இந்த இதில் பார்க்கலாம். நெய் கொட்டங்காய் என்று அழைக்கப்படும் பூந்தி கொட்டங்காய் பட்டுப்புடவை பராமரிப்பில் பெருமிடம் வகிக்கிறது. ஆரணி, தர்மாவரம், காஞ்சிபுரம் என்று பட்டுப்புடவைகள் இருந்தாலும் காஞ்சிபுரம் பட்டுத்தான் பெஸ்ட் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறது காரைக்குடி திருமணங்களில். 7 முதல் 16 புடவைகள் வரை பெண்ணுக்கும் அதுபோக மற்ற உறவினர்களுக்கும் புடவைகள் எடுப்பார்கள். அதாவது மாமியார், நாத்தனார், தம்பி பெண்டிர், அண்ணன் பெண்டிர், கொழுந்தன் பெண்டிர், ஆயாள், அப்பத்தாள், முன்னோருக்கு வைத்து வணங்க, அதாவது பேழையில் வைக்க, அப்புறம் படைக்க, படப்பு சிலை என்று அனைவருக்கும் எடுப்பார்கள். சாந்தி கல்யாணம், 60th பர்த்டேன்னு சொல்லுவோம்ல, 60th பர்த்டே, சதாபிஷேகம் 80வது பிறந்தநாள், நவதி 90வது பிறந்தநாள், கனகாபிஷேகம் 100வது பிறந்தநாள் என்றால் அனைத்து நெருங்கிய உறவினர்களுக்கும் பட்டுப்புடவை பட்ஜெட்டுக்கு தகுந்தாற் போல எடுத்து கொடுப்பது உண்டு. இந்த பட்டுப்புடவைகள் நமக்கும் அதே போல் நிறைய கிட்டும். அடிக்கடி விசேஷம் என்றால் நிறைய வேறு தேவைப்படும். திருமணம் என்றால் முதல் நாள் காலை பேசி முடித்துக்கொள்வது, முதல் நாள் மாலை சீர் வைக்க அல்லது சாமான் பரப்பப்புவது, மறுநாள் திருப்பூட்ட, மாலையில் பெண் அழைப்புக்கு என்று மினிமம் 4 புடவைகளாவது வேண்டும். இவற்றை நன்கு பராமரித்து மடித்தோ அயன் செய்தோ வைத்தால்தான் அடுத்து உடுக்க நன்றாக இருக்கும். புதிது என்றால் ஓரளவுக்கு 4 தரம் வரை தண்ணீரில் கைக்குட்டையை நனைத்து 2 கரை பக்கமும் நனைத்து, அதாவது பார்டர்ஸ் கரை இல்லாமல், கரை என்னென்ன பட்டிருக்கோ அது சாப்பாட்டு கரை, ஐஸ்கிரீம் கரை, பவுடர், கூல்ட்ரிங்க், மழை காரணமாக சேறு சகதி இத்தியாதி போன்றவை சிதறி இருந்தால் அதை விதைச்சி தொடச்சோன்னா போயிடும். இதை துடைத்து நிழல் காய்ச்சலாக அரை நாள் காயப்போட்டு மடித்து வைக்கலாம். இதில் நான் கம்ஃபர்ட் மாதிரி சில அதாவது ஷாம்பு மாதிரி ஏதாவது சேர்த்து துடைப்பேன். அப்போ காயும் போதே ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் சேர்த்துட்டு அதில் கர்ச்சிப்பை நினச்சி துடைச்சாக்க அந்த துடைக்கும் போதே நல்லா காயும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் புடவைகள்லாம். ரொம்ப கசங்கிடுச்சுன்னா, இன்னும் அதிகம் கசங்கி விட்டால் இதே போல் துடைத்து அயன் செய்ய கொடுத்து விடுவேன். 35 ரூபாயாக முன்னாடி, இப்போலாம் 70, 80 ரூபா, 100 ரூபா கூட ஆகுது. ஆனால் ரொம்ப கசங்கிட்டாலும் சில சமயம் ட்ரை கிளீனிங் கொடுக்குறது உண்டு. ஆனால் வீட்டிலே சில சமயம் பண்ணுறது என்னென்னா, வாங்கி 1 வருடம் ஆகிட்டா தண்ணீர் கட்டாயம் நினைக்கணும், 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தரமாவது. அப்படி நினைக்காட்டே முறிஞ்சிரும், புடவை ஒரு மாதிரி கிழிஞ்சிரும். இதை தண்ணீரில் நினைத்தால் தான் அயன் செய்யும்போது முருங்கி கிழியாமல் இருக்கும். அயன் செய்யும் போதும் வலுவலுன்னு ஆகிடும், ஆனால் முருங்கி கிழியாமல் இருக்கும். அப்படி தண்ணியில் சட்டுன்னு போட்டுற முடியுமா? அவ்வளோ 30, 35 ரூபா, 50 ரூபா, 50,000 ரூபா, 35,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கின புடவைகளை. இதை போடுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. முதல்ல பூந்தி கொட்டங்காய் என்ற நெய் கொட்டங்காயை நல்லா சுத்தியல் வச்சு கையை நச்சுக்காமல் உடைக்கணும், நச்சிட்டு அது தூளாகிட்டு கொட்டையை எடுத்து போட்டு தோலை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு புடவைக்கு 1 காய் வீதம் அந்த காய் எடுத்துக்கணும். அந்த கொட்டையை எடுத்துட்டு தூர போட்டுட்டு அந்த தோலை எடுத்து தண்ணியிலையோ வெந்நீர்லையோ ஊற வைக்கணும். ஒரு அரை நாள் ஊறிடுச்சுன்னா நல்லா கசகசம் வந்துடும். அப்படி இது மாதிரி சீயக்காய் மாதிரி வரும். நல்லா கை வச்சு கசக்கி அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4-5 கப்பு, ஒரு 6 கப்பு அல்ல அரை பக்கெட் அளவு. அதை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இப்போ எந்த புடவையை துவைக்கிறோமோ அது நல்லா கசவி கொசுவிக்கணும். கொசுவுறதுன்றது இப்படி நல்லா பார்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி நல்லா கொசுவி பிடிச்சிக்கணும், மடித்து பிடிச்சிக்கணும். பிடிச்சி இந்த டை போடுறாங்கல்ல, இது சாயந்த துவைக்கிறவங்க மாதிரி அந்த பூந்தி கொட்டங்காய் கலந்த தண்ணியில், பிழிந்த தண்ணியில் நன்கு இந்த துணியை எல்லா பக்கமும் துவைப்பது போல், நனைப்பது போல் திருப்பி முக்கி பலதரம் எடுக்கணும். ஊற போடக்கூடாது. அதில் பல முறை நல்லா முக்கி நல்லா அலசின பிறகு நல்ல தண்ணீரில் 2 பக்கெட்டில் வச்சு அதுலேயும் அலசி எடுத்து தண்ணீரை வடியோடணும், புளியக்கூடாது முறுக்கி எல்லாம். அது தண்ணி தானே வடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து கொடியில் ஒற்றையாக 2 கொடியில் போட்டு உலர்த்தணும். நல்லா உலர்த்தணும். சலசலன்னு உலர்ந்ததொன்னே அதை அயன்மன் செய்ய கொடுக்கணும். இப்போ இப்படி நினச்சா முடப்படப்பு போயிடும், ஆனால் புடவை பத்திரமாயிடும். இன்னும் பட்டுப்புடவைகளில் தளவு முடிகிறது என்று சொல்லி தலைப்பை மிஷினில் லுங்கி முட்டுவது போல் மடித்து, அல்லது இப்போல்லாம் நான் கையிலே தைச்சிடுறேன், ஹெம்மிங் உள்ளேயே வச்சு அடித்தும் அதன் பின் அந்த குஞ்சங்களை பிரித்து டைமண்ட் ஷேப்பில் முடிச்சு போட்டும் அழகுபடுத்துவார்கள். அதுக்கு தளவு முடிகிறதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் செய்தும் காட்ரேஜ் பீரோவில் வைத்தால் சரிகை பார்டர் கருத்துவிடும் என்பதால் எங்கள் அம்மா உள்பக்கம் ஜரிகையை வச்சு வெளிப்பக்கமாக மடித்து ஒரு துணியில் கவர் பண்ணி, ஒரு வேஷ்டியில் கவர் பண்ணி மடித்து வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு அயன் செய்யும் அயன்காரர் உள்ளே பேப்பர் மடித்து அதை நூல் கட்டி புதிய புடவையை போல் அடுக்கி கொடுப்பார். அம்மா அதில் இன்னும் துணியில் அந்த அந்துருண்டை முடிந்து போட்டு, ஒரு துணியில் தான் அந்துருண்டை போடுவாங்க, அதிலே போட மாட்டாங்க, நேசனா அந்துருண்டை கரை படிஞ்சிரும்னு. வெள்ளை மல் துணியில் புடவையை புது துணி போல்
கட்டி வைப்பாங்க. இப்படியெல்லாம் பராமரித்தாதான் ஒரு பட்டுப்புடவை பல வருஷத்துக்கு பழுதில்லாமல் வரும். பல பட்டுப்பூச்சிகளை கொன்று பட்டுச்சேலை நெய்து கட்டுறதை விட இப்போல்லாம் எல்லோருக்கும் டெசர்ட் சில்க், மைசூர் சில்க், கிரேப் சில்க் என்று இதுமாதிரி சுந்தர சில்க், பிஎஸ்ஆர்னு என்று மாறிக்கொண்டு வருகிறார்கள். அபூர்வா பட்டு, பாரம்பரா பட்டுன்னு சொல்லிட்டு. இருந்தும் இந்த பாரம்பரா பட்டு, முகூர்த்த பட்டு, ரிசப்ஷன் பட்டுன்னு இதுக்கு இருக்க மவுசு இன்னும் குறையலை. ஆனால் என்ன விலை தான், ஆன விலை குதிரை விலை ஏறி போச்சு. இருந்தும் கோவில் போகிறதுக்கும் திருமணம் மற்றும் குடிபுகும் வைபவங்களுக்கும் இன்னும் பட்டுப்புடவை தான் பெஸ்ட்டு என்ற முகத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் புடவைகளை வாங்குகிற புடவைகளை பராமரிங்க. ஜரிகைகள்லாம் நல்ல விலைக்கு போகும். ஜரிகைகளையும் விலைக்கு கொடுத்து அந்த கால புடவைகளும் விலைக்கு நல்லா போகும். அதிலேருந்து நிறைய பணம் கிடைக்கும் நமக்கு பட்டுப்புடவை வாங்குறதால. பட்டுப்புடவைகள் பட்டுப்பூச்சிகளை கொன்று கட்டுறதால வாங்கணுமான்னு யோசிக்கலாம். வேறு புடவைகளுக்கு மாறிக்கலாம். நன்றி.